அம்மா எல்லாம் ஸ்கூல்ல குக்கரை எல்லாம் கொண்டு வராங்கம்மா. எனக்கும் இந்த மாதிரி வாங்கி தரியா? நான் உனக்கு வீட்லயே சூப்பரா செஞ்சு தரேன். ஓகேம்மா. ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி vlog என்னென்னா ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரக்கோலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க இப்படி கேட்டு அடப்பிடிக்கிறப்ப தயவுசெய்து ஜங்க் ஃபுட் வாங்கி தராதீங்க. ப்ரக்கோலியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்படி வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரக்கோலி பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட் வேக போட போகிறேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்க குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு விசில் விட்டு ஒரு 4 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரக்கோலியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட போன்ஸ், ஐஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஈவன் கேன்சர் கூட வராமல் தடுக்கும்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க வெளியில் கலராக இந்த மாதிரி சிப்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டு அடம் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போது உருளைக்கிழங்கு தோலெல்லாம் பீல் பண்ணதுக்கப்புறமா இப்படி நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகள் கூட இல்லாமல் நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர்லாம் நம்ம பிக்கிற மாதிரி இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கையை வச்சு இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரக்கோலியை குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ப்ரக்கோலி முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமுக்கு ஒரு 6 to 7 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 to 7 மினிட்ஸ் செலவாயிடுச்சு. நம்ம ப்ரக்கோலியும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரக்கோலியை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ப்ரக்கோலியை சுடுதண்ணியில் போடுறப்ப இதில் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி இருந்தால் கூட செத்து போயிடும். இப்போது இந்த ப்ரக்கோலி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் அப்சார்ப் ஆகிருக்க வாட்டர்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் நல்லா அப்சார்ப் ஆகிருக்க வாட்டர் எல்லாத்தையுமே இப்படி நல்லா புழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை பல்ஸ் மோடில் 1-2 பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறப்ப நல்லா பிளெண்ட் ஆகி வரும் ரெண்டுமே. அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர், கரம் மசாலா இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ப்ரக்கோலி, உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு இப்படி நல்லா கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படி நீல வாக்கில் உருட்டுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சாலே நல்லாவே இப்படி நீல வாக்கில் ஆகிடும். இப்படி உருட்டிட்டு இப்படி 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளமாக வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீளவாக்கில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை இப்படி தூவி விட்டுருங்க. இப்படி தூவி விடுறப்ப நம்மளுக்கு உருட்டி வச்ச ஃப்ரைஸ் எல்லாமே தட்டில் ஒட்டாமல் கிடைக்கும். இப்படி நல்லா தட்டை எல்லா சைடும் இந்த மாதிரி படுற மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா சைடுமே நல்லா ஒட்டிரும்.
இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இதை ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் ஷேப் நல்லா செட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டுகளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. போட்டு ஒரு 1 மினிட் கழித்து லைட்டாக இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே நல்லாவே ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌனிஷாக நல்லா வந்துடும். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெயில் எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம ஃப்ரைஸ் இவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்குன்ட்டு. ரவுண்ட் ஷேப்பில் உருட்டினேன்ல, அதையும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் சீஸ் ஆட் பண்ணால் நல்லா சீஸ் பால்ஸ் மாதிரியும் கிடைக்கும். குர்குரே கேட்டு அடம் பிடிச்சி நம்ம குட்டிக்கிட்ட இதை கொடுக்கலாம். ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஐ குர்குரே ஜாலி சூப்பரா இருக்குமா. நாங்க சூப்பரா ரெசிபிஸ் போடுவோம். நீங்க வந்து பார்க்கறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.